ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ் ஹார்ட் ஃபெயிலியர் இருக்க பேஷண்ட்ஸ் எங்கள்கிட்ட கேட்குறது வந்து, சார் நான் எவ்வளோ தண்ணி குடிக்கிறது? இந்த மாதிரி இருக்க ஹார்ட் ஃபெயிலியர் பல காரணங்களால் வரலாம். வணக்கம், நான் உங்கள் இதயநோய் நிபுணர் டாக்டர் எஸ் நாகேந்திர பூபதி, ப்ரொஃபஸர் ஆஃப் கார்டியாலஜி ஸ்ரீ ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ், கன்சல்டன்ட் கார்டியாலஜிஸ்ட் அட் பூபதிஸ் ஹார்ட் கேர், கோடம்பாக்கம், சென்னை. நம்மளுக்கு ஹார்ட் ஃபெயிலியர்லாம் என்னன்னு நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ் ஹார்ட் ஃபெயிலியர் இருக்க பேஷண்ட்ஸ் எங்கள்கிட்ட கேட்குறது வந்து, சார் நான் எவ்வளோ தண்ணி குடிக்கிறது அப்படிங்கிறது முக்கியமான கொஸ்டின். தண்ணி குடித்தா அதிகமாக நீர் சேர்ந்துடுமா? அவங்க பயத்திலேயே வாழ்கிறாங்க. அந்த பயத்தை அலிவியேட், அதாவது ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் ஐ ப்ரப்போஸ் திஸ் பர்டிகுலர் டாபிக். ஆக்சுவலி ஒன் ஆஃப் மை பேஷண்ட்ஸ் ஆஸ்க்ட் திஸ் டாபிக் ஆஃப்டர் வாட்சிங் த வீடியோ. ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ் எவ்வளோ தண்ணீர் குடிக்கணும் ஒரு நாளைக்கு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஹார்ட் ஃபெயிலியர்லாம் என்னென்னு தெரியணும். ஹார்ட் ஃபெயிலியர்னால் heart is not able to pump enough blood or enough nutrients or enough oxygen to our body. It's inability to meet that body's demand. Avladhan. That could be because of the inefficiency of the heart to pump the blood or inability of the heart to receive the blood adequately. அது ஹார்ட் பம்பிங் நல்லா இருக்கும், ஹவவர் ஹார்ட் பிளட் ரிசீவ் ஒழுங்காக பண்ணாது. அது ஹார்ட் ஃபெயிலியர் வித் ப்ரிசர்வ்டு எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் சொல்கிறோம். இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் இருக்க ஒரு கேட்டகரி இருக்குது. அது வந்து ஹார்ட் ஃபெயிலியர் வித் மிட் ரேஞ்ச் எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் சொல்கிறோம், ஆர் மைல்ட்லி ரெடியூஸ்ட் எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் சொல்கிறோம். இந்த மாதிரி இருக்க ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட்ஸு பாடி வந்து ஒரு கண்டினியூஸ்லி கனெக்டட் சர்க்கியூட். காலிலேருந்து வர பிளட்டு, கையிலேருந்து வர பிளட்டு, மூளையிலேருந்து வர பிளட்டு எல்லாம் ரைட் சைடு ஹார்ட்டுக்கு போய், அது ரைட் சைடு ஹார்ட்லேருந்து பல்மனரி ஆர்டரி மூலமாக லெஃப்ட் சைடு ஹார்ட்டுக்கு போய் ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு லங்ஸ்லேருந்து ஆக்சிஜன் எடுத்து லெஃப்ட் சைடு ஹார்ட்டுக்கு வருது. ஹார்ட் பம்பிங் கம்மியாக இருக்குச்சு அப்படின்னா ஹார்ட்டுக்குள்ள ப்ரெஷர் அதிகமாகிடும். என்னால் ஹார்ட் வந்து பிளட் ஒழுங்காக பம்ப் பண்ண முடியல அப்படின்னா, இல்லை ஹார்ட் ஒழுங்காக பிளட் ரிசீவ் பண்ண முடியல அப்படின்னா, ஹார்ட்டுக்குள்ள ப்ரெஷர் அதிகமாகி அந்த ப்ரெஷர்னால நுரையீரலுக்குள்ளே தண்ணி சேர்ந்துடும். அதாவது தண்ணின்னு நான் மீன் பண்ணுறது பிளட். பாடி இஸ் ஃபுல் ஆஃப் பிளட் ஒன்லி. ஸோ நுரையீரலுக்கு நீர் சேர்ந்துருச்சு அப்படின்னா அங்கே இருக்க சில ரிசப்டார்ஸை ஸ்டிமுலேட் பண்ணி மூச்சு விடுற கஷ்டத்தை கொண்டு வந்துடும். இன்னும் கொஞ்சம் அதிகமாக நீர் சேர்ந்துச்சு அப்படின்னா வயிற்று வலி வரலாம், இல்லை கால் வீக்காக வந்துடலாம். பேஷண்ட் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா படுத்தா இருமல் வரும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா படுத்த உடனே மூச்சுட கஷ்டமாக இருக்குது, எழுந்துச்சு உட்காந்துப்பாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 2-3 பில்லோ வச்சு தூங்குவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குன்னா அவங்க ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி இருக்க ஹார்ட் ஃபெயிலியர் பல காரணங்களால் வரலாம். அதை நம்ம ட்ரீட் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு மெடிசின்ஸ்லாம் கொடுத்துருவோம். அப்போ அது கூட ஒன்று ட்ரக் தெரப்பி, இன்னொன்று நான் ஃபார்மகோலாஜிக்கல் தெரப்பி, அதாவது நான் ட்ரக் ரிலேட்டட் தெரப்பி. என்னென்ன அதில் மிக மிக முக்கியமானது அவங்க எவ்வளோ வாட்டர் இன்டேக் எடுத்துக்கிறது. நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரிஸ்கிரிப்ஷன் நாங்கள் பார்க்குறோம். வாட்டர் வந்து 800 ml per day, இல்லை 1000 ml per day, இல்லை 1200 ml per day அப்படின்னா பார்க்குறோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஃபெயிலியர் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு வாட்டர் ரெஸ்ட்ரிக்ஷன் எப்போ பண்ணணும் அப்படின்னா, நம்ம பாடியில் சோடியம் இருக்குது, அந்த சோடியம் 130 கீழே இருந்தால் பண்ணணும். நம்பர் 1. இல்லை அவங்க ரீசெண்டாக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டு வந்திருக்கிறாங்க, ஹார்ட் ஃபெயிலியர் பம்பிங் கம்மியாகி ஆக்சிஜனேஷன் கம்மியாகி ஹாஸ்பிட்டலில் சில காரணங்களுக்காக அட்மிட் ஆகிட்டு ரெக்கவர் ஆகி வந்திருக்காங்க. அந்த மாதிரி இருக்க பேஷண்ட்ஸ் இவங்களுக்கு தான் நாங்கள் வந்து அட்வான்ஸ்ட் ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கிறாங்க, இவங்களுக்கு தான் நாங்கள் வந்து வாட்டர் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிக்கிறது உகந்ததுன்னு சொல்லுவோம். அதர் பேஷண்ட்ஸ் ரிலேட்டிவ்லி ஸ்டேபிளாக இருக்க ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ், அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு ஹார்ட் ஃபெயிலியரில் இருக்கிறப்ப சிம்டம்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா, எஸ்பெஷலி அவங்க அட்மிட் ஆகி 3 மாதத்தை தாண்டிட்டாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு காம்பன்சேட்டட் ஹார்ட் ஃபெயிலியர் ஃபேஸுக்கு வந்துடுறாங்க. அதாவது அவங்க பாடி ஹஸ் அடாப்டட் இட் செல்ஃப், அந்த ஃபேஸுக்கு வந்துட்டாங்க. அந்த மாதிரி இருக்க பேஷண்ட்ஸ்க்கு தண்ணி எந்தளவுக்கு அவங்க குடிக்கணும் அப்படிங்கிறத 2025 மார்ச் மாதம் அமெரிக்கன் காலேஜ் ஆஃப் கார்டியாலஜியில் சைமல்டேனியஸ்லி நேச்சர் மெடிசன் ஒரு பெரிய ஜேர்னலில் பப்ளிஷ் பண்ணாங்க ஒரு ஸ்டடி. அந்த ஸ்டடி பேர் வந்து ஃப்ரெஷ்அப். அந்த ஸ்டடியில் கிட்டத்தட்ட ஒரு 600 பேஷண்ட்ஸ் ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ் படித்தாங்க. ஒரு பக்கம் பேஷண்ட்ஸுக்கு தெளிவாக சொல்லிட்டாங்க, நீங்கள் 1.5 லிட்டர் தான் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1.5 லிட்டர் தண்ணி குடிக்கல, உங்கள் விருப்பப்பட்டு வர குடிச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த ஸ்டடியில் அவங்க இன்க்ளூட் பண்ண பேஷண்ட்ஸ் யாருக்குமே சோடியம் 130 கீழே இல்லை. நம்பர் 1. அந்த பேஷண்ட்ஸ் யாருமே கிளாஸ் 4 சிம்டம்ஸ். கிளாஸ் 4 சிம்டம்ஸ் அப்படின்னா என்னென்னா, ட்ரெஸ் மாத்திரப்பவே மூச்சோட கஷ்டமாக இருக்குது, உட்காந்துருக்கவே மூச்சோட கஷ்டமாக இருக்குது. பேசிக்கலி ரொம்ப சீரியஸான பேஷண்ட்ஸாக இல்லை. நம்பர் 3. ஹார்ட் ஃபெயிலியர்னால ரீசெண்டாக அவங்க அட்மிட் ஆகலை, 3 மாதத்துக்குள்ள அவங்க அட்மிட் ஆகலை. பேசிக்கலி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிலேட்டிவ்லி ஸ்டேபிளான பேஷண்ட்ஸ். இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் தான் நம்ம ஹார்ட் ஃபெயிலியரில் வர கிளினிக் வர 70-80% ஆஃப் பேஷண்ட்ஸ் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் தான். அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் அவங்க படித்ததில் பார்த்தீங்கன்னா, at the end of the study they found that there is no significant difference in clinical outcomes. அதாவது ஹார்ட் ஃபெயிலியர்னால் திருப்பி அட்மிட் ஆகிறது, அவங்க மூச்சோட கஷ்டம் வருது, அவங்க நடக்கிறது, எதுவுமே எந்த விதமான சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸே இல்லை. இந்த குரூப்பில் லிபரல் இன்டேக் குரூப், அதாவது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாத குரூப்பில் ஒரு நாளைக்கு 1.25 லிட்டர் தண்ணி குடிச்சிருக்காங்க. ரெஸ்ட்ரிக்டட் குரூப்பில் 1.5 லிட்டர் தண்ணிக்குள்ள குடிச்சிருக்காங்க.
ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா மேஜராக டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை லிபரல் இன்டேக் இருக்கிறதுனால. நம்பர் 1. நம்பர் 2, மிக முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா தேர்ஸ்ட், த ஃபீலிங் ஆஃப் தேர்ஸ்ட், அது வந்து ஒரு 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 இம்பார்ட்டன்ட் திங். நம்மளுக்கு தண்ணி தாகம் எடுக்குது, ஆனால் டாக்டர் தண்ணி குடிக்கூடாது சொல்லியிருக்காரு. அந்த ஒரு ஃபீல் வந்து இட்ஸ் நாட் அ குட் ஃபீல். அதுக்கு பேஷண்ட்டோட பெர்ஸ்பெக்டிவில் ஒரு கொஸ்டினை டெவலப் பண்ணி அதை அவங்க ஸ்கோர் பண்ணி பார்த்ததில் இந்த ஃபீலிங் ஆஃப் தேர்ஸ்ட் வந்து சிக்னிஃபிகன்ட்லி லிபரல் இன்டேக் குரூப் கம்மியாக இருந்துச்சு. நான் சொல்கிற அந்த லிபரல் இன்டேக் வாட்டர் லிக்விட் இன்டேக் வந்து இட் இஸ் நாட் ஓன்லி ரெஸ்ட்ரிக்டட் டு வாட்டர், இட்ஸ் ஆல்சோ ரெஸ்ட்ரிக்டட் டு ஆல் த லிக்விட்ஸ் வாட் வி டேக். ஸோ அந்த மாதிரி ஃபைனலாக என்ன கன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னா த லார்ஜ் எவிடன்ஸ் கேப் விச் வாஸ் எக்ஸிஸ்டிங் பிஃபோர் regarding the particular question, how much amount of water intake should be allowed for patient with heart failure, the clear answer பண்ணியிருக்காங்க. To conclude, liberal water intake is acceptable strategy in patients who was not having any significant symptoms at this point of time, who are having stable compensated heart failure. Number 3, whose sodium is not less than 130. இந்த 3 விஷயம் இருக்குதுனாக்கா உங்கள் டாக்டர்கிட்ட நீங்கள் போய் அவரோட பரிந்துரையின் பேரில் நீங்கள் எவ்வளோ தண்ணி கொடுக்கலான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நீங்கள் தண்ணி குடிக்க ஆரம்பிக்கலாம். சில பேருக்கு நாங்கள் சிக்னிஃபிகண்ட் வாட்டர் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லுவோம், எஸ்பெஷலி கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, ரீசெண்டாக அட்மிட் வந்தவங்களுக்கு, இல்லை ரொம்ப சிக்காக இருக்க பேஷண்ட்ஸ்க்கு அது மெடிக்கலி நீடட். ஒன்ஸ் நம்ம அந்த கிரிட்டிக்கல் 3 months பீரியட் தாண்டிட்டோம் அப்படின்னா பேசிக் நெசசிட்டி ஹியூமன் பீயிங்க்கு, எஸ்பெஷலி இந்த வெயில் காலத்தில் தண்ணி குடிக்கிறதுங்கிறது, அதை நம்ம ஓரளவு தடுக்காமல் இன் ஜென்ரல் நான் என் பேஷண்ட்ஸை சொல்கிறது அவங்க ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறம் வெயில் காலம் அப்படின்னா 1.5 to 2 liters குடிச்சுக்கோங்க. குளிர்காலம் அப்படின்னா 1.5 to 1 liter தண்ணி குடிச்சு பேசிக்கலி ஒரு 500 ml 250 to 500 ml எக்ஸ்ட்ரா வெயில் காலத்தில் குடிச்சிக்கலாம். இது அவங்களோட ஃபீல் குட் சென்சேஷனை இம்ப்ரூவ் பண்ணும், ஃபீலிங் ஆஃப் தேர்ஸ்ட்டை குறைக்கும். இந்த மாதிரி கொடுக்கறதுனால அவங்களுக்கு ஹார்ட் ஃபெயிலியர் அதிகமாக வந்து அவங்க அட்மிட் ஆகலை அப்படின்னு தெளிவாக அந்த ஃப்ரெஷ்அப்புங்கிற ஸ்டடியில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ் ஒரு நாளைக்கு வெயில் காலத்தில் 1.5 லிட்டர்லேருந்து 2 லிட்டர் குடிக்கலாம். குளிர்காலம் அப்படின்னா 1.25 to 1.25 லிட்டர் அவங்க டாக்டரின் பரிந்துரையின் பேரில் அவங்க கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் குடிக்க ஆரம்பிக்கலாம். பயப்பட வேணாம். நீங்கள் இந்த மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் அதனால் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆவீங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் மனதிலேருந்து எடுத்துடலாம். However, please confirm with your doctor how exactly you should behave, especially how much amount of water you should take if you have any problems. நீங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸோ ஹார்ட் ஃபெயிலியர் உபாதையினால் பாதிக்கப்பட்டு நீர் கம்மியாக குடிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் do not hesitate to share this video with them. Thank you.